ஹலோ கைஸ், வெல்கம் டு நிரன்ஸ் கிச்சன். நான் உங்க நிரஞ்சனா சங்கர். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு குக்கிங் வீடியோ. கருப்பட்டி காப்பி எப்படி செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு வரப்போற வீடியோல நம்ம பார்க்க போறோம். ரொம்ப ட்ரெடிஷ்னலானது. வாங்க கைஸ், வீடியோக்குள்ள போகலாம். கருப்பட்டி காப்பி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள்: பால் 1 கப் எடுத்துக்கங்க. கருப்பட்டி 3/4 பீஸ் எடுத்தால் போதும். இந்த அளவுக்கு எடுத்துக்கங்க. நயம் கருப்பட்டி கிடைக்கும், அதை வாங்கி யூஸ் பண்ணுங்கள். ஸோ எப்படி இருக்குது பாருங்கள். இந்த அளவு இதுக்கு போதும். ஃபில்டர் காப்பி தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. ஆர்டினரி வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் தேவை. ஒரு பாத்திரத்தை அடுப்பில் இது போல் வச்சுக்கோங்க. கருப்பட்டியை நல்லா நுணுக்கி சின்ன சின்ன பீசஸாக எடுத்து இது போல் வச்சுக்கோங்க. ஸோ பாத்திரத்தை நம்ம அடுப்பில் வச்சுருக்கோம். அது சூடான உடனே ஒரு 2 கப் தண்ணி உள்ளே ஆட் பண்ணுங்க. அது நல்லா கொதித்து நல்லா வரணும். ஸோ நல்லா கொதித்து வந்த உடனே கருப்பட்டி நுணுக்கி வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே போட்டு நல்லா கலந்து விடுங்க. அது நல்லா கரைஞ்சி வரணும். அது வந்தப்புறம் ஃபில்டர் காஃபி தூள் 2 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கோம்ல, அதை உள்ளே போட்டு அதையும் ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு, ஆர்டினரி வாட்டர் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம், அதை மேலாக கொஞ்சம் தெளித்து இப்படி விட்டுட்டு ஒரு நல்ல தட்டை போட்டு நல்லா மூடி அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. தட்டை போட்டு நல்லா மூடி ஒரு 2 நிமிஷம் வச்சுருங்க. ஸோ ரெடியாகி வந்துருச்சு. ஸோ இதை எடுத்து நம்ம எப்படி வந்திருக்கு பாருங்கள். ஒரு வடிகட்டி எடுத்து வச்சுக்கணும் ரெடியாக. அதை ஒரு நல்லா கலந்து விட்டுட்டு, வடிகட்டியில், ஏன்னா கருப்பட்டியில் சில கற்கள் இருக்கும், ஸோ நம்ம வடிகட்டியை யூஸ் பண்ணி ஃபுல்லாத்தையும் தேவையான அளவு மட்டும் ஊற்றி வச்சுருங்க. 1 கப்புக்கு நமக்கு தேவையான அளவு எவ்வளவு அப்படின்னு பார்த்து ஊற்றி வைங்க. பால் நம்ம வார்ம் மில்க் தான் எடுக்கணும். ரொம்ப ஹாட் மில்க் எடுத்தோன்னா கருப்பட்டி காப்பி திரிஞ்சு போயிடும். ஸோ அதை நல்லா சூடாக எப்படி குடிக்கணுங்கிறத அடுத்து நம்ம பார்ப்போம். இப்படி வார்மாக நம்ம குடிக்க முடியாது காஃபியை. அதை எப்படி ஹீட் பண்ணி குடிக்கலாம்? டைரெக்டாக அடுப்பில் வச்சா திரிஞ்சு போயிடும். ஸோ இது நல்லா பாலை உள்ளே ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கங்க. ஸோ இதை எப்படி டபுள் ஹீட்டிங் முறைப்படி ஹீட் பண்ணுறதுன்னு பார்ப்போம். இது ஒரு கெட்டிலில் கொஞ்சம் தண்ணி உள்ளே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த காஃபியை எடுத்து உள்ளே வைங்க. நல்லா பொங்கி வரணும். கெட்டில் இல்லாதவங்க அடுப்புலையே இது போல் டபுள் ஹீட்டிங் முறைப்படி ஒரு பாத்திரத்தில் தண்ணியை கொதிக்க வச்சு நல்ல காஃபியை சுட வச்சும் குடிக்கலாம். ஸோ இது போல் நல்லா கொதித்து வந்த உடனே காஃபி ஆட்டோமேட்டிக்காக சூடாயிரும். ஸோ நம்ம மேற்கொண்டு அடுப்பில் சுட வைக்க வேணாம், திரிஞ்சு போகாது. ஸோ நீங்களும் இது போல் செஞ்சு என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ பார்த்து முடித்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஹாப்பி குக்கிங், ஷேர் ஹாப்பினஸ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. Thank you guys.